வணக்கம். நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கீழே கேட்டிருந்தாங்க. அதாவது +2 முடிச்சிருக்கேன், +2ல என்ன கட் ஆஃப் மார்க் எடுத்தா நான் வந்து பிபிஏ ஏவியேஷன் கோர்சஸ் சேர முடியும் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் மெடிக்கல் சயின்ஸ் அது வந்துட்டு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், நர்சிங்காக இருக்கலாம், அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கலாம். அது மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் மட்டும்தான் கட் ஆஃப். அதர் தென் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் சேரணும், இல்லை அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கட் ஆஃப் மார்க் தேவை. இது ரெண்டும் தவிர்த்து எந்த ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸுக்குமே வந்துட்டு நீங்கள் கட் ஆஃப் மார்க் தேவை கிடையாது. இதுதான் +2 மாடல் பேசிக்காக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இதுதான் விஷயம். ஸோ ஆர்ட்ஸ் கோர்ஸ்னு சொல்லும்போது இந்த பிபிஏ ஏவியேஷனாக இருக்கலாம், அல்லது பிபிஏல வந்துட்டு ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஜென்ரல் பிபிஏவாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், எனி ப்ரோக்ராம் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், எனி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. 2025 நவம்பர் 20 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்ட்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் இருக்கிறாங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் இது வரைக்கும் யூஜி அட்மிஷன் பண்றதுக்கு கட் ஆஃப் மார்க் கொண்டு வரல. அது கீழே உள்ள இன்ஸ்டிடியூஷன் அதே சேம் விஷயம் தான் சார். ஸோ இது பேசிக்கா ஆர்ட்ஸ் குரூப் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு எந்த ஒரு காலேஜஸ்லுமே தமிழ்நாட்டில் கட் ஆஃப் மார்க் தேவை கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.